பாரதி ரத்தனத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ஓடி போய் ஆதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆதி மடியில தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரத்னம் அப்படியே அவரோட பிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலா ஆதியை பாக்குறதுக்காக ரத்னம் வந்துட்டு இருக்காரு. போற வழியில ஆதி போன் பேசிட்டு இருக்காரு ஒரு ரோட்ல நின்னு. ஆதி தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இறங்கி உங்களை தான் பாக்கலான்ட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனா உங்களை இங்கேயே பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க ஏன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வாசுவா இல்ல ஆதியா தான் இருக்காரு. ஆதி தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி, நீங்க பாரதிய விரும்புறீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆதி தயங்குறாரு. ஏன்னா பாரதியும் உங்களை விரும்புறான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி தெரியுதுன்னா, தமிழ் பாரதி கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஏமா நீ பாட்டி சொன்னாங்கிறதுக்காக நீ ஆதி அப்பா வேண்டான்னு சொல்லிட்ட, நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அதெல்லாம் பேசினாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சைடு போயிட்டு இருக்கிறப்போ ரத்னம் அதனாலதான் ஆதி கிட்ட பேச வந்திருக்காங்க. ஆதி கிட்ட கேக்குறாங்க, பாரதி அவன் புருஷனை இழந்துட்டு நின்னுட்டு இருக்கிறா, அவளுக்கும் அவ குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை. 2 ஆம்பளை பிள்ளைங்க பெற்றேன், ஆனா பெரிய பையன் ரொம்ப நல்ல பையன் தம்பி, ஆனா அவன் அல்பாயசுல போய் சேர்ந்துட்டான். ஆனா சின்னவர் ரவுடி, யாரு சொல்றதோ நான் கேட்டுட்டு நான் பாட்டுல என் 2வது பையனுக்கு பாரதிய கல்யாணம் பண்ண முடிவு பண்ண. நல்ல வேலைக்கு அந்த கல்யாணம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல நின்றுச்சு, இல்லைன்னா பாரதியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. தம்பி உலகமே என் பேத்தி தான், அவன் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி தருவீங்களா, என் பேத்திய பத்திரமா பாத்துக்கணும், அதே சமயத்துல என் பேத்திக்கும் எனக்கும் இருக்க உரிமை எப்பயுமே அது மாறக்கூடாது, நான் எப்ப வேணாலும் என் பேத்திய பாப்பேன், என் பேத்தியோட உரிமை எனக்கு கொடுக்கணும், ஆனா என் பேத்தியை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. பாரதியையும் பேத்தியையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் வாங்குறாரு ஆதி கிட்ட. ஆதி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, கண்டிப்பா பாரதியும் தமிழை நான் பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு இருக்காரு ரத்னம். லதா கேசவ உட்காந்துட்டு இருக்காரு ஆதிக்கு பக்கத்துல. அவரு கூப்பிடுறாரு, கேசவ ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு வரையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல ஆதி ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல லதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ இல்ல பாரதி நீ பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதியும் தயங்குறாங்க. அம்மா போய் உட்கார மாடி அப்படின்னு சொல்றாரு ரத்னமும். அவரை பாரதி போய் ஆதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்பதாம நல்லா இருக்கு, பொருத்தமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரத்னம். இதை பார்த்துட்டு செம்ம காண்டில இருக்கிறாங்க மரகதம். இதெல்லாம் தவிர இவங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வட போச்சே அப்படின்னு கவலையில் இருக்காரு மணி. ஏன்னா அந்த துரைக்கு பாரதியை கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு லம்பான அமௌண்ட் தர்றேன்னு சொல்லி ஆதியோட மாமா சொல்லி இருப்பாரு. அத போச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறாரு. ஆதியோட அம்மா சொல்றாங்க, என் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க கிட்ட என் தம்பி ஆதி சித்தப்பா இருக்காரு, அவங்க கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு நான் ஒரு குடும்பத்தோட இங்க நிச்சயம் பண்ணிக்கிற ஒரு டேட் சொல்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க எல்லாம் போன பின்னாடி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அம்மா இப்ப நீ சந்தோஷமா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் போன பின்னாடி எல்லாரும் வழி அனுப்ப போறாரு ரத்னம் ஆதிய. அப்போ லதா சொல்றாங்க, ஏ நீ சூப்பர் டி அப்படின்னு சொல்லி, நீ இப்பதான் ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி லதா சொல்றாங்க. முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. தமிழ் நீ எந்தாடி அழகா இருக்க அப்படின்னு கணத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க. அவன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் லதா அப்படின்னு பாரதி கேக்குறாங்க. கேஷவ் இப்படி உன பொண்ணு பார்க்க போறாங்க, ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா, சஸ்பென்ஸா நீ எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு பாக்கணும்னு நினைச்சாங்க, அதே தான் நானும் பாக்கணும்னு நினைச்சு நானும் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப எனக்கு செம்ம ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி ரத்னம் வர்றாரு. ஏமா ஏமா இப்படி பண்ண அப்படின்னு. மாமா நான் என்ன பண்ண எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிற. நான் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரி இல்லாம படுத்திருந்தப்போ நான் சத்தியம் கேட்டப்போ நீ எதுக்கு துரைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்ன. அப்போ ஆதி தம்பி இருந்தது, அவர் மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும். நான் கேட்டேன்னு ஒரே வார்த்தைக்காக எதுனாலும் சரின்னு சொல்றேன், நீ மனசுல இருக்கிறத சொல்லி இருந்திருக்கலாம்லமா. அந்த ஆதி தம்பி எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவரும் ஒரு வார்த்தை கூட நீ சத்தியம் பண்ணதுக்கு எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா துரை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்கு காரணமே தமிழ் பாப்பா என் கூடவே இருப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில தாமா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, வேற எந்த ஒரு எண்ணத்துலயும் இல்லமா. அதுக்கு பாரதி சொல்றாங்க, என்ன மாமா இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு முன்னாடி எனக்கு என் ஆசை எல்லாம் பெருசாவே எதுவுமே தெரியல மாமா, எனக்கு சுயநலமா எதுவுமே யோசனை பண்ண தெரியல மாமா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. இதை கேட்டு மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடாரு ரத்னம். ஆமாடி உன்னோட நல்ல மனசுக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நல்லா தாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ரத்னம். அடுத்து ஹால்ல உட்காந்துட்டு மரகதத்தை கூப்பிடுறாங்க. மரகதமும் என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க, என்னங்க சொல்றீங்க, ஆதிய பிடிக்கலன்னு பாரதிய நீ சொல்லிருக்க, இதெல்லாம் என்ன வாழ்க்கை, இனிமேல்னாச்சு அவன் வாழ்க்கையை வாழ விடு அப்படிங்கிறாங்க. எங்க தமிழும் பாரதி நம்ம கூட இருக்கட்டும் தாங்க இப்படி பண்ணன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மரகதம். சரி இனிமேல்னாச்சு இதை பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ரத்னம். அடுத்து நம்ம ஆதியை காமிக்கிறாங்க.
ஆதியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு சாரதா சொல்றாங்க, நான் ஊருக்கு போய் உங்க மாமா கிட்ட சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் இந்த விஷயத்த பேசி நான் அவங்கள சம்மதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு நாள் போய் நிச்சயம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, இல்லம்மா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டா, தைரியமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் வண்டியில போயிட்டு இருக்கும் போதே டிரைவர் கேக்குறாமா, எப்பயுமே நீங்க ரொம்ப இதா இருப்பீங்க, இப்ப ஏமா ஒரே குழப்பமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, இல்லடா ஆதி கிட்ட வந்து நான் தைரியமா இருன்னு சொன்னேன், ஆனா என்னால தைரியமா இருக்க முடியல. ஸ்வேதாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இங்க ஆதியை கூட்டிட்டு போக வந்தேன். ஆனா இங்க வந்து பாரதியை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, பாரதி தான் கரெக்டான ஆளு ஆதிக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்வேதா சின்ன வயசுல இருந்தே ஆதியத்தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அவளும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவ இல்லைன்னா எந்த நிலைமைக்கு வேணாலும் போற அளவுக்கு ஸ்வேதா இருந்தா. ஆனா ஆதிக்கு பாரதி தான் பொருத்தம். இனி ஸ்வேதாட்ட போய் நான் என்னன்னு பேசுவேன், அறிவு கிட்ட என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு கூட எனக்கு தெரியலடா, அதான் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே ஆதியோட சென்னையில இருக்க வீட்டை காமிக்கிறாங்க. அறிவு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கட்டிட்டு வர்றாங்க. ஸ்வேதா, என்னம்மா சாரியோட தடபுடலா வந்திருக்க? ஆமாப்பா மாமா வர போறாருல அப்படின்னு சொல்லும் போது ஏகாம்பரம் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. கார் சவுண்ட் கேட்டோன்னே மாமா தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ஆனா அங்க ஷாரதா மட்டும் தான் வர்றாங்க. அதை பார்த்தோன்னே என்னத்த மாமா வரலையா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா கேட்டோன்னே வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு உங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷாரதா கூடவே ஏகாம்பரமும் இருக்காரு. சொல்லுங்க நீங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி நான் கூட்டிட்டு வரலான்றதான் போனேன், ஆனா அங்க சூழ்நிலையே மாறிடுச்சு. அவன் விரும்புற பொண்ணு ஆபீஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சது. நானும் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுட்டு அவளை அனுப்பிச்சு விடணும் தான் பார்த்தேன். ஆனா ஆதி படுற பாடு என்னால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக்கா இருக்கு. மன்னிப்பு கேட்க வேண்டிய ஸ்வேதா உங்ககிட்ட தான், அதே மாதிரி உங்ககிட்ட தான் நான் பேச வேண்டியது இருக்கு. ஆதிக்கு அந்த பொண்ணுதான் பொருத்தமானவ, ஆதிய அவ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இது எல்லாத்தையுமே பார்த்து ஏகாம்பரத்துக்கு செம்ம ஹாப்பி. எப்படி எவ்வளவு கல்யாணம் பண்ணாலும் சரி இந்த ஸ்வேதா மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் முன்னாடியும் ஆதி உன்னை வேண்டான்னு சொன்னப்போ எனக்கும் அவன் மேல கோபம் தான் வந்தது. அதனாலதான் அவங்கிட்ட போய் உன்னோட அன்பை புரிய வச்சு அவனை கூட்டிட்டு வரணும் தான் போனேன். ஆனா அங்க போய் பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது நானும் எவ்வளவோ மெனக்கட்டேன், ஆனா முடியல. நீ எப்படி அவன் மேல உயிரை வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் நானும் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இதை கேட்டு செம்ம கடுப்புல இருக்கிறாங்க ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. செம்ம கடுப்பு. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பயங்கரமான ஷாக். என்னன்னா நடக்குதுங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க ஸ்வேதாவும். இதோட இந்த எபிசோட் முடியுது.